எரிவாயு சிலிண்டரையும் அந்த எண்ணெயையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை எஸ்மா சட்டத்தின் மூலமாக ஒரு தடை சட்டத்தை ஏற்படுத்தி மக்களை வீதியை அலையவிடாமல் காத்த அரசு மன்மோகன் சிங் தலைமையில் இருக்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். எனவே இவ்வளவு பெரிய இக்கட்டான நேரங்களிலே ஒரு சரியான நிர்வாக அமைப்பு இல்லாத வேளையிலே தான் நமக்கு இவ்வளவு பெரிய தட்டுப்பாடு வந்திருக்கிறது. மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிவிப்பினை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எரிசக்தி பயன்பாட்டை பயன்படுத்துகிற அந்த அடுப்புகள் அத்தனைக்கும் பயன்படுத்துகிற மின்சார யூனிட்டுக்கு ₹2 சலுகை என்று தருகிறார்கள். காய்கறிகளை உழவர் சந்தையிலே கொண்டு எத்தனை இலக்க வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகமாக மண்ணெண்ணெயை மக்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு மண்ணெண்ணெய் கொள்முதலை அதிகம் செய்து மக்களுக்கு அதை தர வேண்டும் என்று அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் சொன்னால், கடுமையான போர் சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை பதிவு செய்வதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். எனவே மக்களுக்காக, மக்களை பற்றி சிந்திக்கிற, மக்களுக்காக பணியாற்றக்கூடிய திராவிட மாடல் அரசு தொடர்வதற்காக நம்முடைய கண்டனத்தின் முழக்கத்தை இங்கே சிறப்பிக்கின்றோம். இது தொடர வேண்டும். வெல்லட்டும் திராவிடம், அமையட்டும் ஸ்டாலின் ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.